எல்லா இடத்துலையுமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. யாருக்கு எவ்வளோ சீட்டு கிடைக்க போகுது, யார் அடுத்த முதல்வராக வரப்போறாரு அப்படின்ற மாதிரி. இதில் நம்ம எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, பிந்தைய கருத்து கணிப்பு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெற்றிருக்கு அப்படிங்கிறதுக்கு ரீசன் என்னன்னா, 2021 திமுக 122 132 தொகுதி வரைக்கும் ஜெயிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதிமுக பொறுத்த வரைக்கும் 87 110 வரைக்கும். தாவேகா 10 12 தொகுதிகள். இதை தாண்டி மற்றவை 0 to 6. ஆனால் இன்னைக்கு 24 தொகுதிகள் ஜெயிக்கிறாங்க. ஒரு சாலிடான பெர்சன்டேஜ் எடுக்கிறாங்கன்றது எப்படின்னா, ஒரு எக்ஸிட் போல்லையே இந்த அளவுக்கு ஒரு நம்பர்ஸ் வாங்குது அப்படின்னா அது உண்மையிலே பெரிய விஷயம் தான். நான் இதுக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சு இந்த நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 80 to 90 சில இடங்களில் பார்த்தீங்கன்னா சில இதில் சொல்கிறாங்க 100 வரைக்கும் அதிமுக கூட்டணி வருது. அப்படி இருக்கும்போது திமுக கூட்டணி அதிமுக அந்த இழுபறின்னு வருது இல்லையா, ஒரு 40 தொகுதி 50 தொகுதி வருதுன்னா அந்த இடத்துல முடிவுகள் மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். எல்லாரும் ரொம்ப ஆவலா அப்படின்னு சொல்ல போனால் தேர்தல் முடிவுகளை எதிர்பார்க்கறதை தாண்டி இந்த எக்ஸிட் போல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு, அதை ரொம்ப ஆர்வமாக ரொம்ப ஆவலாக நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இன்றைக்கி ஒரு 6:30 போல் இந்த கருத்து கணிப்பு முடிவுகள்லாம் வெளியாகிட்டுருக்கு. ஒவ்வொன்றா வெளியாகிட்டுருக்கோம். பேசிகிட்டு இருக்க டைமில் கூட ஒவ்வொரு முக்கியமான நிறுவனங்கள்லாம் வெளியிட்ட கருத்து கணிப்புகள் வெளியாகிட்டுருக்கு. அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய விஷயங்களை தாண்டி என்னென்னா, ஏன் இந்த பிந்தைய கருத்து கணிப்பு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெற்றிருக்கு அப்படிங்கிறதுக்கு ரீசன் என்னென்னா, 2021 இதே மாதிரி சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா தேர்தல் பிந்தைய கருத்து கணிப்பு எக்ஸிட் போல் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. கிட்டத்தட்ட அந்த ரிசல்ட்டும் அந்த முடிவுகளும் ரிசல்ட் வரும்போது இந்த முடிவுகளும் சேமாக இருந்துச்சு, ரொம்ப சேமாக இருந்துச்சு. ஸோ அதை வச்சு தான் இந்த 2026 இன்னும் ஒரு 4 நாட்கள் இருக்குது தேர்தல் முடிவு வெளியாகிறதுக்கு. பட் இருந்தாலும் இந்த கருத்து கணிப்பு முடிவுகளை பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு ஐடியா வந்துடும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு தமிழக மக்கள் மட்டும் இல்லாமல் இந்த தேர்தலை உற்று நோக்கி இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்திலையுமே பார்த்திங்கன்னா இந்த கருத்து கணிப்பு முடிவுகளை ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. குறிப்பாக மேற்கு வங்கம், புதுச்சேரி, கேரளம், இப்போ நம்ம தமிழ்நாடு எல்லா இடத்துலையுமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. யாருக்கு எவ்வளோ சீட்டு கிடைக்க போகுது, யார் அடுத்த முதல்வராக வரப்போகிறாரு அப்படின்ற மாதிரி. இதில் நம்ம எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, இந்த கருத்து கணிப்பு முடிவுகளில் என்ன வந்திருக்கும் அப்படின்னும் போது திமுக தான் கண்டிப்பாக அதிக இடங்கள் மாதிரி காட்டியிருப்பாங்க. அடுத்தது அதிமுக, அதுக்கப்புறம் தாவேகா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகளும் அந்த மாதிரி தான் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்துச்சு. நம்ம நிறைய வாட்டி பேசியிருந்தோம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி களத்தில் எந்த அளவுக்கு தாவேகா தன்னோட இம்பேக்டை கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தெரியல. அதை வச்சு தான் தேர்தல் முடிவுகள் வரப்போகுதுன்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தோம். ஏன்னா நிறைய இடங்களில் தாவேகா அலைன்னு பேசுகிறாங்க, மக்கள் அலைன்னு பேசுகிறாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது எப்படி முடிவுகள் வரப்போகுதுன்ற எதிர்பார்ப்பு இருந்துச்சு. பட் இந்த கருத்து கணிப்புகள் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது தேசிய ஊடகங்களும் ஆங்கில ஊடகங்களும் எடுத்த கருத்து கணிப்பு தான் கொஞ்சம் முன்னிலையாக வந்திருக்கு. அதை தாண்டி தமிழ்நாட்டு ஊடகங்களும் எடுத்திருக்காங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதியில் ஓட்டு போட்டு வர்றாங்க இல்லையா வெளியில், அவங்க கிட்ட எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு அதில் ஒரு 100 பேர் எடுக்கிறாங்க அப்படின்னா அதில் ஒரு 70 பேர் 80 பேர் என்ன சொல்கிறாங்கன்றத வச்சு தான் ஒரு பர்சன்டேஜ் கிரியேட் பண்ணி ஒரு தொகுதிக்கு இவங்க ஜெயிச்சிருக்காங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இவங்க எடுத்த 100 பேர் 150 பேர் 200 பேர் இவங்க சொல்கிற விஷயங்கள் தான் இங்கே கருத்து கணிப்பு முடிவுகளாக வந்திருக்குது. இதில் ரீபப்ளிக் டிவியோட மேட்ரிக்ஸ் அவங்க கொடுத்த கருத்து கணிப்பில் திமுக 122 132 தொகுதி வரைக்கும் ஜெயிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதிமுக பொறுத்த வரைக்கும் 87 110 வரைக்கும், அதாவது ஒரு வலிமையான எதிர்க்கட்சியாக அதிமுக மீண்டும் வரும் அப்படிங்கிற மாதிரியும், தாவேகா 10 12 தொகுதிகள். இதை தாண்டி மற்றவை 0 to 6. அது வாய்ப்பு இருக்கா இல்லைன்றது தெரியல. பட் நாம் தமிழர் கட்சி உட்பட மற்ற கட்சிகள் 0 to 6 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ ரீசண்டாக ஒரு 3 கருத்து கணிப்பு. இந்த 3 கருத்து கணிப்பில் இப்போ சாணக்கியா ஸ்டாட்டிஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா 125 145 வரைக்கும் டிஎம்கே ஜெயிக்கும், 65 80 வரைக்கும் ஏடிஎம்கே, 18 24 வரைக்கும் டிவிகே ஜெயிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேட்ரிக்ஸில் பார்த்த மாதிரி தான் இதுலேயுமே வந்திருக்குது. பீப்புள் பல்ஸ்லையுமே கிட்டத்தட்ட இந்த நம்பர்ஸ் கொஞ்சம் 1-2 வேரியாக தவிர பெரிய வேரியேஷன்ன்றது எதுவுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. பட் இதில் என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா,
டைம்ஸ் நவ், அதாவது ஜேவிசியும் டைம்ஸ் நவும் சேர்ந்து நடத்தின அந்த கருத்து கணிப்பில் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி 75லேருந்து 95 வரைக்கும் வந்து ஜெயிப்பாங்களும், அதிமுக கூட்டணி 128லேருந்து 147 வரைக்கும் ஜெயிப்பாங்கன்னும், தாவேக்கா 8லேருந்து 15 வரைக்கும் ஜெயிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த கருத்து கணிப்புலையுமே ஒரு மாறுபட்ட கருத்து இருக்குது. அதாவது நம்பர்ஸ் படி பார்க்கும்போது ஓரளவுக்கு முன்ன பின்ன வந்து ஒரு 3 கருத்து கணிப்பு வந்திருந்தாலுமே இந்த ஜேவிசி சொல்கிறத பார்க்கும்போது பார்த்தா அதிமுக கூட்டணி ஒரு அதிதி பெரும்பான்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடத்துல வந்து நிற்கிது. திமுக கூட்டணி 75லேருந்து 95 இடம் வரைக்கும் இருக்குன்ற மாதிரி வரும்போது அது எதிர்கட்சியாக வந்துடும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த கருத்து கணிப்பு முடிவுகள். இதில் பார்க்கும்போது ஷுவர் ஷார்ட்டாக வந்து திமுக தான் திரும்ப ஆட்சிக்கு வரும்ன்ற மாதிரி கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்லுது. இதை ஏன் வந்து இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறோம் அப்படின்னா 2021 இருந்த கருத்து கணிப்பு ரொம்ப எக்ஸாக்டாக நம்பர்ஸ் வந்து மேட்ச் ஆச்சு இல்லையா. ஸோ அதனால இந்த நம்பர்ஸே வந்து எல்லாரும் பெருசாக பார்க்குறாங்க. பட் இதுலேயுமே இப்போ டைம்ஸ் நம்மளை கொடுத்த மாதிரி இன்னும் அடுத்தடுத்து நிறைய கருத்து கணிப்புகள் வரப்போகுது. வர கருத்து கணிப்புகள் என்னென்ன சொல்ல போகுது அப்படிங்கிறது தெரியல. இதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணிக்கு 37%, அதிமுக கூட்டணிக்கு 20லேருந்து 30%, அந்த நம்பர்ஸ்க்குள்ளே 28, 27, 26ன்னு கொடுக்குறாங்க. தாவேக்கா பொறுத்தவரைக்கும் 25லேருந்து அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வச்சுருக்கிறாங்க. ஸோ அந்த ரேஞ்சில் தான் வந்து இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் குறிப்பாக 24 தொகுதி வந்து தாவேக்கா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும்போது அப்போது ஏதோ ஒரு மேஜிக் வந்து உள்ளே கிரியேட் ஆகிருக்கு, நடந்திருக்குன்றது தெரியுது. பட் இது வந்து ஒரு தாவேக்கா ஒரு பிரம்மாண்ட வெற்றி, ஒரு 145 இடங்கள் தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அப்படின்ற இடத்தெல்லாம் போகாமல் ஒரு 24 தொகுதி ஒரு அந்த ரேஞ்சில் தான் வந்து தாவேக்கா ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இப்போ கருத்து கணிப்புகளில் வந்திருக்குது. இப்போ முன்னாடியே சொன்ன மாதிரி தேசிய ஊடகங்கள் கொடுக்கக்கூடிய அந்த முடிவுகள் பார்த்திங்கன்னா இப்போது வந்து அவங்க தொகுதி வாரியாக போயிருப்பாங்களா இல்லை மண்டல வாரியாக போயிருப்பாங்களா அப்படிங்கிறது தெரியாது. அவங்க மொத்தமாக வந்துட்டு ஒரு மண்டலமாக பிரிக்கிறாங்க அப்படின்னா அங்கே ஒரு குறிப்பிட்ட நம்பர்ஸ் வந்து எடுப்பாங்க, அதுலேருந்து ஒரு பர்சன்டேஜை கால்குலேட் பண்ணுவாங்க. அந்த பர்சன்டேஜ் வந்து இந்த தொகுதியில் யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த கருத்து கணிப்புகளை எடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லுவீங்க, எங்ககிட்டலாம் கருத்து கணிப்புலாம் எடுக்கலையே யாருமே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவீங்க. ஸோ இது வந்து ஒவ்வொரு தொகுதிகள் நடந்த சில இடங்களில் வந்து பண்ண விஷயங்கள் தான் வந்து இந்த கருத்து கணிப்பு முடிவுகள். பட் இதை வந்து ஏன் வந்து இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறோம் அப்படின்னா 2021 நடந்த விஷயத்தை வச்சு தான் திரும்ப சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி முடிவுகள் வரும்போது 2026 ஸ்பெஷல் ஃபேக்டராக வந்து விஜய் வந்திருக்கிறாரு. ஸோ விஜய் வந்தனால ஓட்டுகள் பிரிஞ்சிருக்கா, பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிற மாதிரியும் பார்க்க வேண்டி இருக்குது. ஏன்னா இன்னும் நிறைய கருத்து கணிப்பு முடிவுகள் வரப்போகுது. ஏன்னா எக்ஸிட் போல்ஸ் வந்து ஒவ்வொருத்தங்களும் இந்த டைமில் கரெக்டாக வந்து மேற்கு வங்கத்தில் கடைசி அந்த கட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து ஒரு 30 minutes டைம் கொடுத்து 6:30 வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரிலீசிங் டைமில் வந்து இது எல்லாமே வந்துகிட்டு இருக்கு. இதில் என்னென்னா நிறைய வந்துட்டு இதில் ஃபேக்கான விஷயங்கள் நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா இப்போ தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புங்கிறது கிட்டத்தட்ட வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி தான். இப்போ நம்ம மனசில் வந்துட்டு ஜெயிக்கிற குதிரை மேலே காசு கட்டணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம யாருக்கு ஓட்டு போட போகிறோங்கிறது முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கருத்து கணிப்பெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்களுக்கு நிறைய சீட்டு கிடைக்குதா, அப்போ இவங்க தான் வந்து மக்கள் மனசில் நிற்கிறாங்க போல். அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹியூமன் நேச்சர் வந்து என்னென்னா எங்கே அதிகமாக கூட்டம் கூடுதோ அங்கே தான் போய் சாப்பிடுவோம். ஒரு ஹோட்டலில் எங்கே அதிகமாக ஒரு டீ கடையில் கூட்டமாக நிற்கிறாங்களோ அங்கே தான் போய் டீ குடிப்போம். ஏன்னா கூட்டம் அதிகமாக இருந்தால் அந்த கடை நல்ல கடை அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வரும். அந்த மாதிரி தான் வந்து அரசியல் கட்சியில் ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுமே. ஸோ அந்த ஒரு பார்வையில் பார்க்கும்போது இந்த கருத்து கணிப்புங்கிறது வந்துட்டு அதை வந்து பண்ணிகிட்டே இருந்துச்சு. தாவேக்கா தரப்பில் விஜய் அவர்கள் தொடர்ந்து வந்து இது கருத்து கணிப்பு இல்லை, கருத்து திணிப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. எதிர்கட்சிகளுமே அதை தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இந்த வாட்டி பொறுத்த வரைக்கும் வந்து திமுக மேலே இருக்கக்கூடிய அதிருப்தி, அதிமுக கூட்டணி வந்துட்டு பாஜக கூட கூட்டணி இல்லாமல் இருந்திருந்தாலும் ஒரு பெரிய வெற்றி கிடச்சிருக்கும் அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. பட் ஒரு சுச்சுவேஷனில் அதிமுக பாஜக என்டிஏ கூட்டணி வந்து அமைஞ்சிருந்துச்சு. அதுவுமே ஒரு பலமான கூட்டணியாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 234 தொகுதிக்குமே வந்து போயிட்டு வந்துட்டார். எல்லா தொகுதிகள்லையும் போயிட்டு மினிமம் ஒரு ½ hour, அதை தெரிஞ்சு நிறைய இடங்கள் 2 வாட்டிலாம் போயிட்டு வந்தார். உண்மையிலேயே சூறாவளி பிரச்சாரம் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணியிருந்தார். ஏன்னா அந்த வாட்டி கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணுன்ற இடத்துல இருந்தார். இன்னொரு பக்கம் தாவேக்காவோட அலை தான் வந்து இங்கே பெரிய அளவில் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போகுது அப்படின்ற ரேஞ்சில் தான் இருந்துச்சு. ஆனால் நிறைய பேர் சொன்னது என்ன தெரியுமா, ஒரு 2 இடம் ஜெயிப்பாங்க, விஜய் மட்டும்தான் ஜெயிப்பார் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி 24 தொகுதிகள் ஜெயிக்கிறாங்க, ஒரு சாலிடான பர்சன்டேஜ் எடுக்கிறாங்கன்றது எப்படின்னா ஒரு தனிச்சு நின்று ஒரு கட்சி வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு எக்ஸிட் போல்லையே இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு நம்பர்ஸ் வாங்குது அப்படின்னா அது உண்மையிலே பெரிய விஷயம் தான். நான் இதுக்கு முன்னாடி கட்சி ஆரம்பித்து தனியாக வந்து நின்று அவங்க ஜெயிக்கிறதெல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும். இப்போ நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கோங்களேன்,
தேசிய ஊடகங்களில் மட்டும்தான் அந்த 0 to 6 0 to 5ன்ற அந்த நம்பர்ஸே வருது. காரணம் என்னென்னா அவங்க நான் சொன்ன மாதிரி தொகுதி வாரியாக அவங்க எடுக்கிற ஒரு 100-150 பேர் எடுக்கிறாங்கன்னா அதில் மேபி நிறைய பேர் வந்து வேற கட்சிகள் பேர் சொல்லியிருக்கலாம், நாம் தமிழர் உட்பட நிறைய பேர் கட்சிகளை சொல்லியிருக்கலாம். ஸோ அந்த பர்சன்டேஜையும் சேர்த்துப்பாங்க. பட் லோக்கலில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க குறிப்பிட்டு அந்த ஒரு பொதுமக்கள்கிட்ட எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அது ஓரளவுக்கு வந்துட்டு இவங்களுடைய வந்துடும், திமுக அதிமுக இந்த இதுக்குள்ளே வந்துடும். இதில் வந்து இவருடைய நாம் தமிழர் கட்சியும் வரும், அதில் வந்துட்டு இவர் விசிலும் வரும். ஸோ இந்த நாள்லையும் கால்குலேட் பண்ணும்போது எது பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குன்ற வச்சு அந்த தொகுதியை வந்து முடிவு பண்ணுறாங்க. ஆனால் தேசிய ஊடகங்களில் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மற்றவைன்றது வந்து நம்பர்ஸ் இருக்கும். பட் நம்ம லோக்கலாக எடுக்கக்கூடிய இந்த ஊடகங்களில் பார்க்கும்போது இந்த நம்பர்ஸ் மற்றவை வந்து இருக்கவே இருக்காது, 0 தான் இருக்கும், அங்கே சீட்டே வராதுன்ற மாதிரி. ஆனால் அந்த இடத்துல தாவேகா ஒரு 18லேருந்து 24 தொகுதி அப்படின்னும் போது ஒரு பெரிய நம்பர் தான். புதுசாக கட்சி ஆரம்பித்து வந்து உள்ளே வந்து இன்றைக்கி வந்து இந்த விஷயத்த வந்து பண்ணியிருக்காரு விஜய்ன்ற மாதிரி தான் போகுது. ஒரு 24 சீட்டு ஜெயிச்சு ஒரு 24 எம்எல்ஏஸ் வந்து தாவேகா தரப்புலேருந்து சட்டசபைக்கு போகிறாங்கன்றதுலாம் ஒரு பெரிய விஷயமாக தான் வந்து பார்ப்பாங்க எல்லாருமே. ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் கட்சியை ஆரம்பித்து அவர் வாங்கின பர்சன்டேஜ் என்ன, அவர் மட்டும்தான் ஜெயிச்சார் விருதாச்சலம் தொகுதியில் அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. பட் இந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு 24 தொகுதினும் போது அது பெரிய விஷயமாக தான் வந்துட்டு பார்க்கலாம். பட் இருந்தாலும் இதையெல்லாம் நம்பலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்குமே என்ன தோணுது அப்படின்னா இந்த டைமில் 2021 இருந்த காலகட்டத்தில் இருந்த சுச்சுவேஷன்ஸ் வேறு, அப்போ இருந்த விஷயங்கள் வேறு. ஸோ அந்த டைமில் வந்துட்டு திமுக தான் கன்ஃபார்மாக ஆட்சிக்கு வரும்ன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டும் மக்கள்கிட்ட இருந்துச்சு. ஸோ அதனால வந்து வந்த வாக்குகள் தான் அது. அந்த தாண்டி வந்து அந்த முடிவுகள் வந்ததுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப நெக் டு நெக் ஃபைட்டில் தான் வந்து 2021 வந்து திமுக ஜெயிச்சது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதிமுக வர வேண்டிய இடத்துல திமுக வந்து அந்த மாதிரி இடத்துல தான் வந்து திமுக ஜெயிச்சது. ஸோ இந்த வாட்டி பார்க்கும்போது போன வாட்டி அப்படி தானே ஜெயிச்சாங்க, சரி இந்த வாட்டியாவது அந்த விஷயம் நடக்குமான்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ் பார்க்கும்போது, ஏன்னா எக்ஸிட் போலில் இவங்க சொல்கிற மாதிரி இந்த நம்பர்ஸை தாண்டி ரிசல்ட்டில் வந்து கொஞ்சம் நம்பர்ஸ் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி பார்த்தா இந்த நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 80 to 90 சில இடங்களில் பார்த்தீங்கன்னா சில இதில் சொல்கிறாங்க 100 வரைக்கும் வந்துட்டு அதிமுக கூட்டணி வருது. அப்படி இருக்கும்போது திமுக கூட்டணி அதிமுக அந்த இழுபறின்னு வருது இல்லையா, ஒரு 40 தொகுதி 50 தொகுதி வருதுன்னா அந்த இடத்துல முடிவுகள் மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதான் சொல்லுவாங்கல்ல, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ மக்கள் என்ன ஓட்டு போட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்றது மே 4ஆம் தேதி தான் தெரியும். இது வரைக்கும் வந்து இவங்க சொல்கிற கருத்து கணிப்புகள், இவங்க சொல்கிற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க எடுத்த அந்த சர்வே வச்சு, இவங்க எடுத்த பேட்டி வச்சு, இவங்க எடுத்த அந்த இதை வச்சு தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ மே 4ஆம் தேதி தெளிவாக தெரிஞ்சிடும் யார் நம்மளை ஆள போகிறாங்க, யார் நம்ம எதிர்பார்த்தவங்க வராங்களா, எதிர்பார்க்காதவங்க வராங்களா, இல்லை மீண்டும் வந்து திமுக ஆட்சி பண்ண போகுதா, இல்லை அதிமுக வந்து மாற்றம் நடக்க போதா, இல்லை தாவேகா அரியணையை வந்து கைப்பற்ற போதா, இல்லை நாம் தமிழர் கட்சி கணிசமான வாக்குகளை பெற போகுதா, இல்லை அந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு தெரிய போகுது. ஸோ இந்த நேரத்தில் இப்போ இருக்கக்கூடிய இந்த கருத்து கணிப்புகள் முடிவுமே வந்து சில கட்சிகளுக்கு அதிர்ச்சியாக இருக்கலாம். அது குறிப்பாக தாவேகாவுக்கு. ஏன் அதிர்ச்சின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்த 2 கட்சிகளுமே வந்து ஒரு லெவல் தெரியும் அவங்களுக்கு, அதாவது இப்படி தான் வரும், இப்படி தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி. பட் தாவேகாவை பொறுத்த வரைக்கும் யாருமே ப்ரிடிக்ட் பண்ண முடியல அந்த கட்சியை. விசில் வந்து இன்றைக்கி அவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்குன்ற மாதிரி வெளியில் அவ்வளோ தூரம் எல்லோரும் பேசுகிறாங்க. ஆனால் அந்த கட்சி என்ன பண்ணியிருக்குது, அந்த கட்சியோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குன்ற மாதிரி இன்னும் வரைக்கும் ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதாவது அவர் கூட்டம்லாம் ஓட்டாக மாறாது, 2% தான் வாங்குவார், அவர் எப்படி வந்துட்டு ஜெயிக்க போகிறாரு, இந்த மாதிரிலாம் பேசிட்டு தாண்டி நீ 24 தொகுதின்ற வரைக்கும் வந்திருக்குது அப்படின்னா அந்த நம்பர்ஸ் வந்து கரெக்டாக அந்த இடத்துல போய் உட்காந்துருக்குது. இருந்தாலும் இந்த நம்பர்ஸை வச்சு முடிவு பண்ண முடியுமான்றதும் தெரியல. ஏன்னா அவங்க தான் வந்துட்டு நாங்கள் வந்து ஆட்சி அமைக்க போகிறோம், 150 தொகுதி வரைக்கும் வந்துட்டு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு தாவேகா ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நம்பிட்டு இருந்தாங்க. பட் எக்ஸிட் போல் வந்து இந்த மாதிரி முடிவுகளை காட்டியிருக்கு. பட் இருந்தாலும் தெரில என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மே 4ஆம் தேதி இதை வாக்குகளாக எண்ணும்போது தான் எக்ஸாக்டாக என்ன நம்பர் வந்திருக்குது, எத்தனை வாக்குகள் விழுந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தெரிய வரும். ஏன்னா தபால் வாக்குகள் இருக்குது, இதை தாண்டி வந்து நிறைய கிராமங்கள் நிறைய இடங்களில் வந்துட்டு இருக்குது, வெளிநாடுகள்லேருந்து நிறைய பேர் வந்து ஓட்டு போட்டு போயிருக்காங்க. ஸோ அவங்க வாக்குகள் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் வந்து கால்குலேட் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த 24ங்கிறதுமே இன்னும் கொஞ்சம் கூடின இடமா கூட வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா ஒரு 154 அப்படின்னும் போது ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு திமுக கூட்டணியை ஒரு 150 இடம் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தனிப்பெரும்பான்மை ஆட்சின்ற மாதிரி ஆகிடும். ஆனால் ஒருவேளை ஒரு 90, இன்னொரு பக்கம் ஒரு 90, விஜய் ஒரு 50ன்னு வரும்போது அந்த இடத்துல தான் ஒரு பெரிய சிக்கலே உருவாகும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் முடிவுகள் மாறுமா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஆனால் எல்லா டைம்லையுமே இந்த கருத்து கணிப்புகள் வந்து ரொம்ப சரியாக ஒர்க் அவுட் ஆயிருக்கான்னு கேட்டால் அது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு 2021 ஒர்க் அவுட் ஆச்சு. பட் மத்திய அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய அடிச்சு விடுவாங்க, அடிச்சு 300 தொகுதி 340 தொகுதியெலாம் அடிச்சு விடுவாங்க அந்த பக்கம்.
அந்த மாதிரி நடக்கும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் வந்து தலைகீழாக மாறின விஷயங்களும் நடந்திருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த கருத்து கணிப்புகள் சொல்ல வர முடிவுகள் உங்களுக்கு எப்படி இருக்குது? அதிர்ச்சியாக இருக்கா? இல்லை வந்து நம்ம நினச்சதா வந்திருக்குதா? இல்லை நம்ம ஒன்று எதிர்பார்த்தோமே அந்த எதிர்பார்த்த விஷயம் வரலைன்றது ஏமாற்றம் இருக்கா? அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி.